அனைவருக்கும் வணக்கம். உங்களை கிரிப்டோ சிக்னல் சேனல் வரவேற்க நாம இந்த வீடியோ பார்க்க போனா டாப் 3 கிரிப்டோஸ் நாம எந்தெந்த ட்ரேட் பண்ணா நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்ல நம்ம மேசிவான ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கிரிப்டோ பார்த்தீங்கன்னா அனிமி. அனிமி வந்து நம்ம லாஸ்டா நடுவில் வாங்கியிருந்தோம், அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம் ஒரு 5 to 6%. ஓகேவா? சரி, செகண்ட் பார்ப்போம். அனிமி பார்த்தீங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா டவுன்ஃபால் மட்டுமே ஆயிருந்தான். இப்பதான் வந்து கொஞ்சம் கன்சாலிடேஷன் ஆகிற மாதிரி ஆயிட்டு அப் சைடு வந்து பேட்டர்ன் கிரியேட் பண்ணிருக்கான். இங்க டேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும். இந்த மாதிரி பேட்டர்ன் கிரியேட் பண்ணதுனால மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பையிங் சைன் இது பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்பி ஒரு ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன் கிரியேட் ஆகிது பார்த்தீங்களா. இது அகைன் வந்து பிரேக் டவுன் கொடுத்து திரும்பி வால்டர் ஆயிருக்கலாம். மோஸ்ட்லி இப்போ பையிங் சைன் தான் வாய்ப்பு இருக்குது. அனிமி பையிங்ல இருக்கிறான். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும். இங்க ஒன் அண்ட் தென் டூ அண்ட் தென் தேர்ட் டைம் வந்து இது வந்து டச் ஆயிடுது. மோஸ்ட்லி இதை பிரேக் அவுட் கொடுத்தானா கண்டிப்பா பாத்தீங்கன்னா இப்போதைய கணக்குப்படி இந்த லெவல் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20% கண்டிப்பா ஏற வாய்ப்பு இருக்குது. இந்த 20% இங்க ஏறிட்டானா அதுக்கப்புறம் அப்சைட் தான். எப்படி சொல்றீங்க ப்ரோ அப்படின்னு நீங்க எல்லாரும் கேட்கலாம். வெரி சிம்பிள் தான். ஆல்ரெடி இங்க பேட்டர்ன் கிரியேட் பண்ணாங்க. இதை பிரேக் அவுட் கொடுத்தனே அடுத்து அவங்களுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் கிட்ட தான் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம பார்க்க வேண்டியதாக. இதனால தான் நம்ம அனிமி வந்து பைன்னு சொல்லிடணும். இப்போதைக்கு இதை நம்ம பை பண்ணலாம். பட் என்னோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வைக்கணும். ஆல்மோஸ்ட் நம்ம எந்த லெவல் கிட்ட ஸ்டாப் லாஸ் தான் பெட்ரு. இன்கேஸ் வந்து வால்டைல் ஆனால் கூட நமக்கு லாஸ் ஆகாது. நம்ம ஒரு ஆல்மோஸ்ட் ஏப்ரல் 18 கிட்ட சொல்லியிருந்தோம், இந்த அளவுக்கு கிட்ட பை பண்ணியிருந்தோம். நினைச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இவ்வளோ பெரிய பர்சன்டேஜ் நம்ம கொடுத்துருந்தோம். பட் நம்ம அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா 10% கொடுத்துருந்தோம். அப்பயே ஸ்டாப் லாஸ் இதெல்லாம் வச்சிருந்தோம். இப்போ வாங்கும்போது இந்த லெவலுக்கு கிட்டே வைப்போம். காரணம் ஏன்னு சொன்னீங்கன்னா மார்க்கெட் அகைன் இப்போ மேலே போய்க்கிறோன்னா இன்கேஸ் இது ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்தாலும் திரும்பி இது பிரேக் அவுட் கொடுத்துட்டு போக வாய்ப்பு நிறைய இருக்குது. அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகக்கூடாது. அதுக்காக அனிமி ஃபர்ஸ்ட் கிரிப்டோ. செகண்ட் கிரிப்டோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஏஜிஎல்டி பார்த்தீங்கன்னா நம்ம பர்சனல் கிரிப்டோ சிங்கிள் சேனலில் பெய்ட் மெம்பர்ஷிப் நம்ம கொடுத்தாச்சு. அனிமி கொடுத்தாச்சு, ஏஜிஎல்டியும் கொடுத்தாச்சு. ஆல்மோஸ்ட் இந்த லெவல் கிட்ட பை பண்ணணும். நம்ம இந்த லெவல் கிட்ட பை பண்ண சொல்லியிருந்தோம். மேக்ஸ் அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வந்து இந்த லெவலுக்குள்ள பை பண்ணால் போதுமானது தான் ஏஜிஎல்டியை. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம இந்த லெவல் கிட்ட வச்சிருக்கோம். வீடியோ மோஸ்ட்லி நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும்னா கரெக்டாக 8 மினிட். இதான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஆகிருக்கணும். தோராயமாக பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் இப்போதைக்கு இங்கே இருக்கிறதுனால இங்கே இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 8.5% இருக்குது. பரவாயில்ல, ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸை சேஞ்ச் பண்ணிடுங்க. நம்ம பெய்ட் மெம்பர்ஷிப் குரூப் மெம்பர்ஸ்க்கு நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ ஸ்டாப் லாஸ் சேஞ்ச் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டாம் தேவை. இந்த இடத்துல அழகான ஒரு டபிள்யூ பட்டன் கிரியேட் ஆகுது. இது மோஸ்ட்லி பையிங் சைன் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம் 0.9238, ஆல்மோஸ்ட் ஒரு 4.56%. நெக்ஸ்ட் டார்கெட் ஒரு 18 to 20% நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இது பாருங்க, இது பர்ஃபெக்டா இருக்குது இந்த பேட்டர்ன். இது அப்படியே அப்சைடு போனா ஆல்மோஸ்ட் ஒரு 76%. பிஎஸ்டபிள்யூ நம்ம பை பண்ணிக்கோம்ல, மேசிவான ப்ராஃபிட், அந்த மாதிரி இதுவும் போக வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அதனால நம்ம ஏஜிஎல்டியை நம்ம சொன்ன மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன் இப்போ எல்லாமே ரெட் பால்னா பிடிசியும் வந்து எல்லாருமே வந்து ஓரளவுக்கான மூவ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால அந்த ரெட் பால் ஒரு ஹோல்டு ப்ராஃபிட் புக்கிங் ஆகுது. நம்ம தேர்ட் பார்த்தீங்கன்னா 1000 சாட்ஸ். நேம் நல்லா பார்த்தவங்க 1000 சாட்ஸ். தெளிவாக அங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இவ்வளோ பெரிய டவுன்ஃபால். ஓகேவா? இதுதான் இதோட ப்ரீ ஹிஸ்ட்ரி. நம்ம வீக்லி மந்த்லி பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இவ்வளோ பெரிய டவுன்ஃபால் ஆகிட்டு இப்போ ப்ராஃபிட் புக்கிங்கா சின்ன ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஆகுது சகஜம் தான். ஸோ அதுதான் இந்த பிளேஸ் கிட்ட நம்ம பார்க்குறோம். ஸோ இது ரொம்ப பெரிய லாங் டேர்ம்லாம் நம்ம வைக்கக்கூடாது. ஷார்ட் டேர்ம்ல ஒரு 5 to 10 to 20% நம்ம எடுத்தோமா போதுமானது தான். ஸோ அதனால்தான் 1000 சாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ட்ரெண்ட் லைன் கிரியேட் ஆயிருந்தது. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இப்போ பிரேக் அவுட் கொடுத்தாச்சு. பிரேக் அவுட் கொடுத்துட்டு இங்க பார்த்தீங்கன்னா இந்த லெவல் உங்களுக்கு தெரியுதா, இந்த லெவல் கிட்ட தான் வந்து பிரேக் அவுட் கொடுத்தது. ஒரு சின்ன புல் பேக் ஆகிட்டு மேலே போக வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து 1000 சாட்ஸ் வந்து இப்போ இருக்கிற லெவல் இந்த லெவலுக்குள்ள பை பண்ண போதுமா. பட் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 0.4 times 0.0000405 அந்த லெவலுக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கணும். இவனுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஃபர்ஸ்ட் டார்கெட் இது வைக்கலாம். செகண்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போகணும்னா இந்த லெவலுக்கு வைக்கலாம். அண்ட் தென் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆல்மோஸ்ட் இப்போதைய கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா ஒரு 25% வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். நமக்கு மினிமம் 2 to 5% கிடைச்சாவே அதுவே போதுமானது தான். அதுக்கு மேலே வேணா நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் ஹோல்ட் பண்ணணும். அண்ட் தென் லாஸ்ட் கிரிப்டோ WCT.
இது வந்து டேலே பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய மூவ்மெண்ட்லாம் இல்லை இதுதான். பட் ஆனால் நல்ல ஸ்ட்ரக்சர் இருக்குது. பெரிய மூவ்மெண்ட்னா ரொம்ப நாள் அப்படின்னு சொல்லுவேன். 34.3% இருக்குது. இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்துக்கிறான். ஸோ அதனால வந்து நம்ம இங்க பையிங் கொடுத்துக்கிறோம். ரெண்டு விஷயம் தாங்க. அழகா பாருங்க. ட்ரெண்ட் லைன் கிட்ட 1 2 ஒன்று கிரியேட் ஆகுதா டபிள்யூ பேட்டர்னு. இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகுது. ஸோ அதுக்காக நம்ம வந்து WCP வந்து நம்ம எடுத்துக்கணும். பட் ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.3846 தான். பை பண்ணலாம். பட் ஆனால் இங்க கொஞ்சம் ரிஸ்க் ஹையர் ஆகுது. இப்போ இன்னிடே பார்த்தீங்கன்னா இந்த பிடிசிக்கு ஒரு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கலாம். நம்ம பிடிசியும் ஒன்ஸ் நம்ம பார்த்துருவோம். பிடிசி பார்த்தீங்கன்னா 96,000 போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம இதை பை பண்ணுறது பெட்டராக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால இன்னைக்கு சொல்லி இந்த கிரிப்டோ வந்து மறக்காம ட்ரேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்ல ஒரு நல்ல ப்ராஃபிட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ டெய்லி அனலைசஸ் எல்லாம் தேவைன்னா நமக்கு